வணக்கம். சென்னை எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாப்ஸ் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கத்திரிக்காவை நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்ந்து வதக்குங்க. திரும்பவும் ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டால் போதும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அதுவும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கத்திரிக்காவை நம்ம வதக்கிற கத்திரிக்காவை அதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கூட ஒரு பீஸ் கூட இந்த கத்திரிக்காய் உடையாது. சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வெந்நீர் சும்மா தெளிச்சா போல் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் சாப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் நான் பெப்பர் போட்டு இறக்கியிருக்கேன். அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.